ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முந்தின வீடியோவில் ஜீரோதால இருக்கிற ரெகுலர் அண்ட் கவர் ஆர்டர் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் ஜீரோதால ஏஎம்ஓ ஆர்டர், ஐஸ்பர்க் ஆர்டர் அண்ட் ஜிடிடி ஆர்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஏஎம்ஓ ஆர்டர். ஏஎம்ஓ ஆர்டர் அப்படிங்கிறது ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டருங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு நாளைக்கு தேவையான ஆர்டர்ஸை வந்து நீங்கள் இன்னைக்கு ட்ரேடிங் செஷன் முடிஞ்ச உடனேயே போட்டு வைக்கிறது தான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். இன்னைக்கு நீங்கள் ட்ரேடிங் செஷன் முடிஞ்ச உடனே நாளைக்கு என்னென்ன ஆர்டர்ஸ் நீங்கள் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே போட்டு வச்சிடலாம் மார்க்கெட் இல்லாதப்போ. ஸோ அதுதான் வந்து ஏஎம்ஓ ஆர்டர். இதில் பாருங்க, ஏஎம்ஓ அப்படிங்கிற டேப் இது வந்து ரெகுலர் ஆர்டரில் என்னென்ன இருக்கோ அதே ஆப்ஷன்ஸ் தான் இதுலேயும். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இது நீங்க மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுறீங்க. மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு தேவையான ஆர்டர்ஸை வந்து நீங்க முன்னாடியே போட்டு வச்சிடலாம். இதுலயும் வந்து சேம் அதே இன்ட்ராடே லாங் டேர்ம் அப்படிங்கிற ஆப்ஷன். இன்ட்ராடேவா இருந்ததுன்னா அந்த அந்த பொசிஷன் வந்து அன்னைக்குள்ள நீங்க வந்து எக்ஸிட் பண்ணணும். லாங் டேர்ம்ங்கிறது உங்களோட ஹோல்டிங் பொசிஷன். ஸோ என்ன குவான்டிட்டி, என்ன ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ்க்கா, லிமிட் ப்ரைஸ்க்கா, இதுலேயும் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் செலக்ட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டும் செலக்ட் பண்ணலாம். வேலிடிட்டி பீரியட் அதே ஃபீச்சர்ஸ் தான். ரெகுலர் ஆர்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே ஃபீச்சர்ஸ் தான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர்லேயும் இருக்குது. ஓகே, இதோட கண்டிஷன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஏஎம்ஓ ஆர்டரோட டைமிங்ஸ் வந்து என்எஸ்சி செக்மெண்ட்ஸில் ஈக்விட்டி செக்ஷன்ஸ்க்கு வந்து என்எஸ்சியில் 3:45 PM இருந்து 8:57 அடுத்த நாள் காலையில் 8:57 AM வரைக்கும் நீங்கள் போடலாம். பிஎஸ்சியில் வந்து 3:45 PM இருந்து அடுத்த நாள் காலையில் 8:59 AM வரைக்கும் நீங்கள் போட முடியும். கரன்சி செக்மெண்ட்டுக்கு வந்து 3:45 PM இருந்து 8:59 AM அடுத்த நாள் காலையில். எஃப்என்ஓ செக்ஷனுக்கு வந்து 3:45 PM இருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 9:10 AM வரைக்கும் நீங்கள் ஏஎம்ஓ ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் ஒன்று நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ மார்க்கெட் வந்து க்ளோஸ்டு இப்போது. ஸோ நான் வந்து டிசிஎஸ் ஷேர்ஸ் வந்து பை பண்ணுறேன். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு நான் வந்து அதையே வந்து லிமிட் ப்ரைஸாக கொடுக்குறேன். அது வந்து லாங் டேர்ம். ஸோ இங்கே ஏஎம்ஓங்கிற செக்ஷனில் இந்த டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் பைன்னு கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் செக்ஷனில் உங்களோட ஏஎம்ஓ ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு. அதோட ஸ்டேட்டஸ் பாருங்கள், ஏஎம்ஓ ரெக்வெஸ்ட் ரிசீவ்ட் அப்படின்னு இருக்கும். இது வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் உங்களோட லிமிட் ப்ரைஸ் ரீச் ஆன உடனே எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் ஐஸ்பர்க் ஆர்டர்னா என்னன்னு பார்க்கலாம். ஐஸ்பர்க் ஆர்டர் வந்து பல்காக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கான ஃபீச்சர் இது. பொதுவாக வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு ஆர்டருக்கு பர்டிகுலர் குவான்டிட்டி வந்து லிமிட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ குவான்டிட்டி தான் நீங்கள் வந்து ஒரு ஆர்டரில் பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு எக்ஸ்சேஞ்சில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் பல்காக நீங்கள் வந்து அந்த லிமிட்டையும் தாண்டி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க, அந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் பை பண்ணணும், செல் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக இந்த ஐஸ்பர்க் ஆர்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் 1 lakh குவான்டிட்டி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஆர்டரில் ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்கணும்னா மேக்ஸிமம் 1 lakh குவான்டிட்டி தான் நீங்கள் வாங்க முடியும். ஸோ இப்போ ஒரு ஷேர் வந்து நீங்கள் 2 லட்சம் குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஐஸ்பர்க் ஆர்டர் யூஸ் பண்ணலாம். இதுவே எஃப்என்ஓவில் வந்துட்டு அதோட லாட் சைஸும் அதோட குவான்டிட்டியை வச்சு மேக்ஸிமம் குவான்டிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லாட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஒரு லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 25. அதாவது 25 ஷேர்ஸ் வந்து ஒரு நிஃப்டியோட ஒரு லாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நிஃப்டிக்கு மேக்ஸிமம் வந்து 36 லாட்ஸ், அதாவது 900 ஷேர்ஸ் குவான்டிட்டி. ஒரு ஆர்டரில் நீங்கள் 900 நிஃப்டி 50 ஷேர்ஸ் தான் வாங்க முடியும். ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து வாங்க முடியும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கோட லாட் சைஸ் வந்து 15. ஒரு லாட்டில் 15 பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ஷேர்ஸ் இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் வந்து 60 லாட்ஸ் நீங்கள் டிரான்சாக்ட் பண்ண முடியும். இந்த ஐஸ்பர்க் ஆர்டர் வந்து பிஎஸ்சியில் ஒன்லி ஈக்விட்டிக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. எஃப்என்ஓக்கு அலௌட் இல்லை. என்எஸ்சியில் எல்லா செக்மெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணலாம் இந்த ஐஸ்பர்க் ஆர்டர். இந்த ஐஸ்பர்க் ஆர்டரில் வந்து ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்ஸ் ப்ளஸ் மார்க்கெட் ஆர்டர் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ண முடியாது. எப்படி வந்து ஐஸ்பர்க் ஆர்டர் ஒர்க் ஆகுதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே,
ஓகே, ஆர்டர் டயலாக்ல ஐஸ்பர்க் அப்படிங்கிற கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ரெகுலர் ஆர்டருக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் தான். இன்ட்ராடே நீங்க வந்து பை பண்றீங்க, இதே லாங் டேர்ம் பை பண்றீங்கன்னா இந்த ஆப்ஷன் பிளஸ் குவான்டிட்டி பிளஸ் பிரைஸ். மார்க்கெட் ஆர்டரா லிமிட் ஆர்டரா, ஸ்டாப் லாஸா இல்லை ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டரா, இது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் லெக்ஸ். இந்த நம்பர் ஆஃப் லெக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஐஸ்பர்க் ஆர்டரோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். என்னென்னா நீங்கள் என்ன குவான்டிட்டி நீங்கள் பை பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஈக்விட்டியில் வந்து மேக்ஸிமம் 1 lakh ஷேர்ஸ் தான் நீங்கள் டிரான்சாக்ட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இப்போ 2 lakh நான் டைப் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் நம்பர் ஆஃப் லெக்ஸ் வந்து 2 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 lakh பெர் லெக் அப்படின்னு வருது. 1 lakh குவான்டிட்டி பெர் லெக் அப்படின்னா என்னென்னா, நம்பர் ஆஃப் லெக்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸாக வந்து இது ஸ்பிளிட் ஆகி போகும். எப்படின்னா ஒரு ஆர்டருக்கு 1 lakh குவான்டிட்டின்னு 2 ஆர்டர் உங்களுக்கு பிளேஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரே ஆர்டரில் 2 ஆர்டர் நீங்கள் அட் அ டைமில் பிளேஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஐஸ்பர்க். இது வந்து எதுக்காக அப்படின்னா, ஸோ நீங்கள் பல்காக வாங்கும்போது தனித்தனியாக 2 ஆர்டர் நீங்கள் போட வேண்டியிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1 lakh ஷேர் வாங்கிட்டு ஒரு ஆர்டர் போட்டுருவீங்க, பை பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து விலை ஏறிடும் அல்லது இறங்கிரும். ஸோ இந்த காஸ்ட்டை இம்பேக்டை குறைக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஐஸ்பர்க் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, பல்காக டிரான்சாக்ட் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் ஒரே டைமில் 2 lakhs ஷேர்ஸை நீங்கள் கீன் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் லெக்ஸ் 2 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரே டைமில் 2 ஆர்டர் பிளேஸ் ஆகும் 1 lakh லெக்கில். இதே மாதிரி எஃப்என்ஓவில் நீங்கள் நிஃப்டி 50 அல்லது பேங்க் நிஃப்டி வந்து மோர் தென் 900 குவான்டிட்டி நீங்கள் பிளேஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் லெக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப் சப்போஸ் இதுவே வந்து நீங்கள் 3 lakh ஷேர்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் லெக்ஸ் வந்து 3ன்னு போடணும். நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெக்ஸ் வந்து நீங்கள் 5-6 கூட போடலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. நீங்கள் எத்தனை லெக் போடுறீங்களோ அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குவான்டிட்டி வந்து ஸ்பிளிட் ஆகி உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகும். எல்லா ஆர்டரும் அதே டைமில் எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் வந்து இதோட ஸ்பெஷல். ஐஸ்பர்க் ஆர்டரில் மார்க்கெட் ஆர்டர் அண்ட் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் வந்து நாட் அலவுடு. நீங்கள் வந்து இங்கே ஆப்ஷன் இருக்குது, பட் ஆனால் நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வார்னிங் மெசேஜ் வரும், ஐஸ்பர்க் மார்க்கெட் ஆர்டர்ஸ் ஆர் நாட் அலவுட் ஆன் என்எஸ்சி. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டரும் நாட் அலவுட். நீங்கள் வந்து லிமிட் அல்லது ஸ்டாப் லாஸ் ஆர்டர் தான் நீங்கள் பிளேஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜிடிடி ஆர்டர்னு என்னன்னு பார்க்கலாம். ஜிடிடிங்கிறது குட் டில் ட்ரிகர் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொதுவாக மார்க்கெட்டை ரெகுலராக வாட்ச் பண்ணாதவங்களுக்கு, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்காக இருக்கிற ஆர்டர் தான் வந்து ஜிடிடி ஆர்டர். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணுறீங்க, ஒரு ரெகுலர் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் ட்ரேடிங் செஷனில் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா அந்த ட்ரேடிங் செஷன் முடிஞ்ச உடனே மார்க்கெட் வந்து 3:30க்கு க்ளோஸ் ஆன உடனே அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு நீங்கள் மறுபடியும் அந்த ஆர்டர் நீங்கள் திருப்பி பிளேஸ் பண்ணணும். இப் சப்போஸ் உங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட்டே ஆகலை, ஃபார் லாங் டேர்மாக வந்து எக்ஸிக்யூட்டே ஆகலைன்னா நீங்கள் எவ்ரிடே வந்து அதை பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக தான் வந்து ஜிடிடி ஆர்டர் பொதுவாக இருக்குது. ஜிடிடி ஆர்டர் அப்படிங்கிறது என்னென்னா அதோட வேலிடிட்டி வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். மேக்ஸிமம் பீரியட் வந்து 1 year. ஸோ நீங்கள் போடுற ஆர்டர் 1 year வேலிடிட்டி இருக்கும். அதுதான் இதோட மெயின் பர்பஸே. ஸோ என்னென்னா ஒரு ஆர்டர் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் மார்க்கெட்டை வாட்சே பண்ண வேணாம். நீங்கள் போட்டிருக்கிற ஆர்டரோட லிமிட் எப்போ அச்சீவ் ஆகுது, நீங்கள் போட்டிருக்கிற ப்ரைஸ் எப்போ அச்சீவ் ஆகுதோ அப்போ அது எக்ஸிக்யூட் ஆகிடும், irrelevant ஆஃப் த ட்ரேடிங் செஷன். ஸோ நீங்கள் இன்றைக்கி போடுறீங்க, ஒரு வாரம் கழிச்சு கூட உங்களோட ப்ரைஸ் வந்து ஹிட் ஆகலாம். ஸோ அந்த 1 weekக்கு இந்த ஆர்டர் வந்து ஆக்டிவாக இருக்கும். அதுதான் ஜிடிடி ஆர்டரோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ஜிடிடி ஆர்டரில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, சிங்கிள் ட்ரிகர் டைப் அப்படின்னு. அதில் வந்து நீங்கள் என்னென்னா ஒன்லி டார்கெட் ப்ரைஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ நீங்கள் என்ன குவான்டிட்டி பை பண்ணுறீங்களோ செல் பண்ணுறீங்களோ ஒரு டார்கெட் ப்ரைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவீங்க. அந்த டார்கெட் ப்ரைஸ் ரீச் ஆன உடனே இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து ஓசிசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன் கேன்சல்ஸ் தி அதர். இந்த ட்ரிகர் டைப்பில் வந்து நீங்கள் டார்கெட் ப்ரைஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஸ்டாப் லாஸ் வித் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணுறது தான் வந்து ஓசிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டார்கெட் ஆர்டர்,
நெக்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டர். ஸோ ரெண்டையும் சேர்த்து நீங்கள் போடுறது தான் வந்து ஓசிசி. ஸோ இதில் ஏதோ ஒன்று எக்ஸிக்யூட் ஆன உடனே இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ இதர் உங்கள் டார்கெட் ஹிட் ஆகும் அல்லது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா உங்களோட டார்கெட் ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ நீங்கள் ஆர்டர் போட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு கூட உங்கள் டார்கெட் ஹிட் ஆகலாம். அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து கேன்சல் ஆகிடும். இந்த இந்த ஆர்டருக்கு வந்து நீங்கள் சிடிஎஸ்எல் டிபின் கொடுத்து ஆத்தரைஸ் பண்ணணும். ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு வந்து நீங்கள் இப்போது 2022க்கு அப்புறம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து பவர் ஆஃப் அட்டானி கொடுக்க வேண்டிய ஆப்ஷன் கிடையாது. ஸோ அவங்க எல்லாரும் என்னென்னா நீங்கள் உங்களோட ஹோல்டிங்ஸை வந்து செல் பண்ணணும் இல்லை பை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சிடிஎஸ்எல் டிபின் கொடுத்து ஆத்தரைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஜிடிடி ஆர்டர் போட்டிருந்தா கூட இந்த சிடிஎஸ்எல் வேலிடேஷன் வந்துட்டு எவ்ரிடே நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எவ்ரிடே மார்னிங் வந்து நீங்கள் சிடிஎஸ்எல் டிபின் கொடுத்து அதை ஆத்தரைஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து ஒரு சின்ன மைனஸ் தான். பட் இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துக்கலாம். 0 தாக்கு நீங்கள் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வேலிடேஷன் சிடிஎஸ்எல் டிபின் வேலிடேஷன் வந்து தர வேண்டிய அவசியம் இருக்காது. சிடிஎஸ்எல் டிபின் ஆத்தரைசேஷன் வந்து ஒன்லி ஈக்விட்டி செக்மெண்ட்ஸுக்கு தான், எஃப்என்டோ செக்மெண்ட்க்கு கிடையாது. இப்போ ஒரு ஜிடிடி ஆர்டர் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னோட ஹோல்டிங்ஸில் இருக்கிற ஒரு ஷேர், அது ஆர்விஎன்எல் ஷேர். இந்த ஷேரில் வந்து இதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஜிடிடி அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த டயலாக் வரும். இதில் தான் நீங்கள் ஜிடிடி ஆர்டர் கிரியேட் பண்ணுற டயலாக். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டாக் செல் பண்ணுறோம். ட்ரிகர் டைப் வந்து நான் சொன்ன மாதிரி 2 டைப் இருக்குது. அதில் சிங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ட்ரிகர் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன ப்ரைஸ் வந்தால் இந்த ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகணும், இந்த ஆர்டர் பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ட்ரிகர் ப்ரைஸ். எவ்வளோ குவான்டிட்டி, ஸோ நான் வந்து ஒரு 20 குவான்டிட்டி செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த ப்ரைஸ்க்கு வந்து ஆர்டர் பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரைஸ். ஸோ நான் வந்து ட்ரிகர் ப்ரைஸை விட ப்ரைஸ் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். இதுக்கு காரணம் என்னென்னா, ஸோ ஷேரோட விலை வந்துட்டு மேலே ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கும். ஸோ 610 ரீச் ஆச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு செல் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகும். அந்த செல் ஆர்டர் வந்து 609க்கு பிளேஸ் ஆகும். 609 அப்படிங்கும்போது ஆல்ரெடி 610 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட விலை கம்மியாக நீங்கள் கொடுக்கறதுனால உடனே எக்ஸிக்யூட் ஆகும் இந்த ஆர்டர். இப் சப்போஸ் இதுவே நீங்கள் வந்து சேம் ப்ரைஸ்லையும் கொடுக்கலாம், 610 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ 610 வந்த உடனே ட்ரிகர் ஆகிட்டு 610க்கே உங்களுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் ஆகும். அல்லது நீங்கள் வந்து ஜாஸ்தியாகவும் கொடுக்கலாம். சப்போஸ் 610 வந்த உடனே உங்களுக்கு ஆர்டர் ட்ரிகர் ஆகும். பட் 611க்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க. அப்படி பண்ணிங்கன்னா இதில் ஒரு இஷ்யூ என்னென்னா, சப்போஸ் அந்த 610ல் வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 610 அச்சீவ் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து ஒரு செல் ஆர்டர் பிளேஸ் ஆயிரும். ஆனால் அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் ப்ரைஸ் இறங்கிருச்சு அப்படின்னா 611 ஹிட்டே பண்ணலை அப்படின்னா உங்கள் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ உங்களோட ஜிடிடி வந்து வேலிடாக இருக்காது. இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பொதுவாக ட்ரிகர் ப்ரைஸ் வந்து அதிகமாகவும் ப்ரைஸ் வந்து கம்மியாகவும் போடுவாங்க. இது ஒரு சின்ன ட்ரிக். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒன் கேன்சல் அதர் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஸ்டாப் லாஸ்க்கும் வந்து ட்ரிகர் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ரைஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. டார்கெட் ஆர்டருக்கும் ட்ரிகர் ப்ரைஸ் கொடுக்குறீங்க. சேம் அதே நார்மல் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதே ஃபீச்சர்ஸ் தான் வந்து இந்த ஓசிஓக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போது என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 530க்கு நான் ட்ரிகர் பண்ணுறேன். டார்கெட் ப்ரைஸ் வந்து 610, ஸ்டாப் லாஸ் வந்து 530, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 573 இருக்குது. ஸோ நான் இதை வச்சுட்டு ப்ளேஸ் கொடுக்குறேன். பாருங்கள், என்னோட ஜிடிடி கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஜிடிடி நீங்கள் வியூ பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸில் போயிட்டு ஜிடிடி அப்படிங்கிற செக்ஷன் பாருங்கள். இதோட டைப் வந்து ஒன் கேன்சல் அதர் அப்படின்னு இருக்கும்.
இதுவே நீங்கள் வந்து சிங்கிள்னு போட்டிருந்தீங்கன்னா சிங்கிள்னு இருக்கும். நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோட டார்கெட் ஆர்டர். ஸ்டாப் லாஸ் வந்து 530 610ங்கிறது என்னோட டார்கெட். அது வந்து இங்கே பர்சன்டேஜில் காட்டுது. ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸ் பாருங்கள், ஆக்டிவ். இது வந்து 1 இயருக்கு உங்களுக்கு வேலிடாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எவ்ரிடே மார்னிங் சிடிஎஸ்எல் டிபின் மட்டும் கொடுத்து ஆத்தரைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதுவே நீங்கள் வந்து பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துட்டீங்க 0 தாக்கு அப்படின்னா அந்த ஆத்தரைசேஷனும் தேவையில்லை. 1 இயரில் எப்போ இந்த ப்ரைஸ் அச்சீவ் ஆகுதோ அப்போ இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏஎம்ஓ ஆர்டர்னா என்னன்னு பார்த்தோம். ஐஸ்பர்க் ஆர்டர் ப்ளஸ் ஜிடிடி ஆர்டர் நான் உங்களுக்கு தெளிவாக புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.